ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இதுவும் சுகமாகுமா அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 18லேருந்து 24 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசு கிட்ட போனா எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாகும் என்பதை அவர்கள் கேள்விப்பட்டதினால அவனுடைய நண்பன் இப்படி சுகவீனமாக படுக்கையில் படுத்து கொண்டு இருக்கிறானே என்று சொல்லி இயேசு கிட்ட இவனை கொண்டு போனா இயேசு சுகமாக்குவார் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசு கிட்ட கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 20வது வசனத்துல அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு. எவர்களுடைய விசுவாசத்தை சுமந்து கொண்டு வந்தார்கள், அவர்களுடைய விசுவாசத்தை இயேசு கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி சொன்னார். அநேக இடங்கள்ல ஏசப்பா சுகம் கொடுக்கும் போது அநேக வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார். இந்த இடத்துல என்ன வார்த்தை? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போ இந்த மனிதனுக்கு வந்த வியாதி பாவத்தினால் வந்தது என்று சொல்லி முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் சொல்றாங்க, ஏசப்பா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதுக்கு வேத பரிசேயர் நிறைய காரியங்களை பேசுறாங்க. நீங்க யாரு, கடவுளா? தேவன் ஒருவனே அன்றி பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் கிடையாது. அதுக்கு கீழே 24வது வசனத்துல இயேசு எதற்காக அப்படி சொன்னார் என்பதனுடைய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் இப்படி சொன்னேன். திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னேன் என்று சொல்லுகிறார். இத்தனை காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ இயேசு நம்மளுக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் எப்பேற்பட்ட படுக்க வியாதியா கூட இருக்கட்டும், இயேசுவை ஒரு முறை நீங்க நம்பி விசுவாசிச்சு, இயேசப்பா எனக்கு சுகம் கொடுங்கன்னு கேட்டு பாருங்க, கண்டிப்பா இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இந்த திமிர்வாதக்காரனுக்கு செய்த தெய்வம் உங்களுக்கும் செய்வார். God bless you. Thank you.